அந்த 100 மணி நேரம் ஷெட்யூல்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இதுல இருந்து ஃபாலோ பண்ணிக்க போதும். இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நேம்ஸ் முக்கியமான இதுல இருந்து ஒரு क्वेश्चंस நேரா இருக்கும் क्वेश्चन பேப்பர்ல பாத்துங்க. இதுல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியது மட்டும் படிச்சீங்க, எல்லாத்தையும் படிக்கணும்னா அக்வா ஃபோர்டிஸ்னு இருக்கு பாருங்க. நைட்ரிக் அமிலம் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் அக்வா ஃபோர்டிஸ்னு பேரு. அக்வா ரீஜியா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ராஜதிராவகம் நைட்ரிக் அமிலமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்த கலவை 1:3. எது ஒன்னுன்னு சொல்லுவாங்க, 1 எதுனா நைட்ரிக் ஆசிட், 3 எதுனா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இதுக்கு கிங்லி வாட்டர்னு ஒரு பேர் இருக்கு, அது மட்டும் நாம வச்சுங்க. அப்புறம் பேக்கிங் சோடா யூஸ்வல் எல்லாம் படிச்சதான் ஃபாஸ்ட் அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துருக்கு. ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்து கையில வச்சுங்க. யூஸ்வல் கிளாஸ் மாதிரியே தான், பயோடெல்லாம் ஒன்னும் பெருசா டென்ஷன் ஆகணும், அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே பார்த்துலாம். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட் பாருங்க, நம்மகிட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது, இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்காது, அதுக்கெல்லாம் ஒன்றும் பார்க்கணும். நம்மளுக்கு தேவை மார்க் வேணும், அவ்வளவுதான். அதை மட்டும் பாத்துங்க. பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட். அடுத்தது பிரின் இருக்குன்னு பாருங்களா, உப்புன்னு தெரியும், உப்பு தான் வீட்டில் யூஸ் பண்ற சோடியம் குளோரைட் தான். ஆனா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை பாத்துங்க. அப்புறம் ப்ளூ விட்ரியால் காப்பர் சல்பேட், மயில் தூத்தன் பேரு CuSO4 அதை பாத்துங்க. போராக்ஸ் ஏன் அந்த இடத்துல போராக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா டின்கல்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதனால அதுக்காக படிக்கிறோம். சரிங்களா, என்ன நேம் இருக்கு அப்படின்னா டின்கல், அதுக்காக அதை பாத்துங்க. சோ அதுக்கு அடுத்து நேரம் BOD, இது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அது ஒரு முக்கியமான வார்த்தை. இது இந்த யூட்ரோபிகேஷன் ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்கல்ல, இந்த கோலம்லாம் பச்சை கலர்ல இருக்குல்ல, அதுல இருக்கிறது அதை நாம வச்சணும். அப்படியே கலோமல் வந்துருங்க, கலோமல் மெர்குரி குளோரைடு. அப்புறம் காஸ்டிக் பொட்டாஷ்க்கு எரி பொட்டாஷ்னு பேரு. காஸ்டிக் சோடாவுக்கு எரி சோடான்னு பேரு, சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு. அப்படியே சின்ன பார் வந்துருங்க, சின்ன பார் ஓர் ஆஃப் மெர்குரி, எது நாம வச்சணும் அப்படின்னா மெர்குரியோட ஒரே தாது சின்ன பார் மட்டும்தான், ஆக்சைடு தாது, சல்பைட் தாது HGS. கார்போனிக் ஆசிட் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இங்க H2CO3, இந்த வார்த்தையில H2CO3 இதான் கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்கிற ஆசிட், மென்பானங்கள்ல. அப்புறம் கார்போரண்டம் சிலிகான் கார்பைட் நம்ம வச்சுங்க. கோரண்டம் நீங்க பாக்சைட், அலுமினியம் உடைய தாது, பாக்சைட் படிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி கோரண்டங்கிறது அலுமினியத்தோடைய தாது. அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் எப்சம் உப்பு, இதெல்லாம் இல்லாம क्वेश्चन பேப்பரே இருக்காது. மெக்னீசியம் சல்பேட் ஃபார்முலா மக பண்ணி வச்சுங்க, MgSO4 7H2O. அப்படியே இந்த ஈகா அலுமினியம் கண்டுபிடித்து, அதாவது ஈகா அலுமினியம்னா கேலியம், அதாவது கேலியம் அப்ப கண்டுபிடிக்கல, அலுமினியம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால என்ன பண்றாருன்னா மெண்டலிவ்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல ஒண்ணு கண்டுபிடிப்போம், அது அலுமினியம் மாதிரியே இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வச்சுறாரு, ஈகா அலுமினியம் பேர் வச்சுறாரு. ஃப்ரீயான் எல்லாமே படிச்சிருப்போம். குளோரோ கார்பன் ஃபார்முலா பார்த்து வச்சுங்க. ஃபார்மலின் 40% ஃபார்மால்டிகைட், இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். மீன்கள் கெட்டு போகாம பாதுகாக்க சமீபத்தில் இந்த ஃபார்மலின் பயன்படுத்துறாங்க. இது புற்றுநோய் உருவாக்கக்கூடியது நாம வச்சிடணும். அப்புறம் ஃபெர்மி சால்ட், பொட்டாசியம் ஹைட்ரஜன் புளோரைட் நாம வச்சுங்க. அப்புறம் கிரெயின் ஆல்கஹால் எதுக்கு பேருனா சாதாரணமா குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அந்த எத்தனால் சாராயத்தான் கிரெயின் ஆல்கஹால் பேரு. பாருங்க கிரேப் சுகர் டெக்ஸ்ட்ரோஸ், குளுக்கோஸ்க்கு தான் இன்னொரு பேர் டெக்ஸ்ட்ரோஸ், C6H12O6 இருப்பாருங்க, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் நேரம் ஜிப்சம் வந்துருங்க, அதெல்லாம் தனித்தனியா மார்க் பண்ணி வச்சுங்க. ஜிப்சம் கால்சியம் சல்பேட் CaSO4 2H2O. அப்புறம் கிரீன் விட்ரியால் ஃபெரஸ் சல்பேட். கேமெக்சன், இது பூச்சிக்கொல்லி, கேமெக்சன் நாம வச்சுங்க, பூச்சிக்கொல்லி. அது BSCன்னு மட்டும் நாம வச்சுங்க, அது காமா ஐசோமர், அதனால கேமெக்சன் C6H6Cl6. அப்புறம் கன் பவுடர் இருக்குல்ல, சல்பர், சார்கோல், நைட்ரு, இது மட்டும் தான் இருக்கும். ஹார்ன் சில்வர்னா என்னன்னு கேட்பாங்க, சில்வர் குளோரைடு AgCl. அப்புறம் ஹைப்போங்கிறது சோடியம் தயோசல்பேட், Na2S2O3 இருக்கும், சோடியம் தயோசல்பேட். கிங் ஆஃப் கெமிக்கல் 10வது புக்லயே படிச்சு வச்சிருப்பேன், சல்பியூரிக் ஆசிட். லூனார் காஸ்டிக்னா சில்வர் நைட்ரேட். இந்த சில்வர் நைட்ரேட் தான் AgNO3 இருப்பாங்க. ஓட்டு போடுறீங்கல்ல இங்கு, அந்த இங்க்ல இருக்கிறது அழியறதே இல்ல, அதுல இருக்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்லு. AgNO3 தான் என்ன பேர் அப்படின்னா சில்வர் நைட்ரேட். இந்த இடத்துல நாம வச்சு எழுதி வச்சுங்க, சில்வர் நைட்ரேட். இந்த சில்வர் நைட்ரேட் தான் எதுல யூஸ் ஆகுது அப்படின்னா ஓட்டு போடுறதுல யூஸ் ஆகுது, AgNO3. லாஃபிங் கேஸ் எல்லாரும் படிச்சு வச்சிருப்பீங்க, சிரிப்பூட்டும் வாயு N2O. இதுக்கு லாஃபிங் கிரைட்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. எதுக்கு சொல்றோம் இதெல்லாம் அப்படியே நாம வச்சுங்க, டைம் சீக்வன்ஸ் இல்ல, இருக்கிறதே குறைச்ச காலம் தான், அதுக்குள்ள நம்ம எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா நாம வச்சுங்க. சரிங்களா, மேஜரா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடும் மில்க் ஆஃப் மெக்னீஷியா, இதுதான் ஆன்டாசிட். நம்ம அமில நீக்கின்னு சொல்றோம் பாருங்க, அது அமில நீக்கி எதுன்னு கேட்கணும், மில்க் ஆஃப் மெக்னீஷியா. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இன்னும் இருக்கு, அப்புறமா சொல்றோம். இது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அதுக்கு பேரு. அப்புறம் மில்க் ஆஃப் லைமுக்கு ஸ்லேக் லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஒயிட் கலர் பெயிண்ட்ல இருக்கும் மில்க் ஆஃப் லைம். அப்படியே மொசைக் கோல்டுனா டின் சல்பர்,
SL2. மோர் சால்ட்னா என்னன்னு கேட்போம். ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை நாம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சரிங்களா? அதான் நாம வச்சுக்கணும். மியூரியாட்டிக் ஆசிட் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஆயில் ஆஃப் விட்ரியால் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஆயில் ஆஃப் விண்டர்கிரீன், இந்த தலைவலி தைலம் இருக்குல்ல, அதுல மெத்தில் சாலிசிலேட் இருக்கு. இது ஆயில் ஆஃப் விண்டர்கிரீன் மட்டும் நாம வச்சுக்கோங்க. இது நைட்ரோபென்சன், ஆயில் ஆஃப் மெர்பேன் இருக்குல்ல, அதோட மார்க் பண்ணி. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாருமே தெரியும். பாரிஸ் CaSO4 ½ half ஃபார்முலா இதுக்கு மட்டும் தான் வரும். பிலாசபர்ஸ் உல் தான் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. பிலாசபர்ஸ் கம்பெனியின் பேரு. ஜிங்க் ஆக்சைடுக்கு என்ன பேரு அப்படின்னா பிலாசபர்ஸ் உல்னு பேரு. அப்புறம் குயிக் லைம் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கால்சியம் ஆக்சைடு. குயிக் சில்வர்னு கேட்பாங்க. கொஸ்டின் பார்த்து மிஸ் பண்றாதீங்க, பார்த்துட்டு கிளியரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. குயிக் சில்வர்னா மெர்குரி, குயிக் லைம்னா கால்சியம் ஆக்சைடு. அப்புறம் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் 95% எத்தனால் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். அப்புறம் யூஸ்வலா படிச்சிருப்போம் ராக் சால்ட், நம்ம பாறை உப்புன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு சோடியம் குளோரைட். நிறைய பேர் இருக்கு, அதுல ஒரு பேர் ஸ்மெல்லிங் சால்ட். முகர்வு உப்புன்னா எதுன்னு கேட்போம். அம்மோனியம் கார்பனேட் NH4+CO3. அப்புறம் ஸ்ட்ராஞ்சர் கேஸ்னா எதுன்னு கேட்டா ஜெனான் எழுதி வச்சுங்க. TNT தான் நீங்க நம்ம ட்ரைநைட்ரோடோலுவின் அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்துல இருக்கிறது TNT. இதுதான் இந்த நோபல் பிரைஸ் ஆல்ஃபிரட் நோபல் இருக்குல்ல, அவர் கண்டுபிடிச்சது. டியர் கேஸ் இருக்கு பாருங்க, குளோரோபிக்ரின், CCl3NO2. அப்புறம் டெல்னு இருக்கு பாருங்க, டெட்ரா எத்திலெட்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த டெல் ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட், பெட்ரோல் பிரிவென்ஷனுக்காக, பெட்ரோல் ஃபுல்லா எரியறதுக்காக கம்ப்ளீட் ஆக்சிடேஷனாக கொடுக்கறது. அதுக்கப்புறம் டிங்சர் ஆஃப் அயோடின், வீட்டில் நம்ம அயோடின் யூஸ் பண்றோமே, அடிப்பட்ட காயம்பட்ட வைக்கிறதுக்கு. அதுல அயோடினும் பிளஸ் பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் இருக்கு. டிங்சர் அயோடின் பேரு. நீங்க இது வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வீட்டுல இந்த வடி தண்ணி, சாப்பாடு தண்ணி வச்சுங்கன்னா அதுல இந்த டிங்சர் அயோடின் போட்டீங்கன்னா ப்ளூ கலர் மாறிடும். டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச், அது ஸ்டார்ச்சை கண்டறிவதற்கான சோதனை. வினிகர் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அசிட்டிக் அமிலம். வினிகர்ல இருக்கிற ஆசிட் அசிட்டிக் ஆசிட். வாஷிங் சோடானா சோடியம் கார்பனேட். வாட்டர் கிளாஸ்ங்கிறது சோடியம் சிலிகேட் நாம வச்சிடணும். ஒயிட் விட்ரியால் ஜிங்க் சல்பேட். ப்ளூ விட்ரியால் படிச்சிருப்பீங்க. கிரீன் விட்ரியால்னா ஃபெரஸ் சல்பேட். அப்ப இதெல்லாம் நார்மல் ஃபார்முலா. நீங்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த யூஸ்வல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸோட ஒரு சிலதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் மெமரி பண்ணி வச்சுக்கோ. வேற எதுவும் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. மார்க் பண்ணாததை படிக்கிறதும் படிக்காத உங்க விருப்பம். பட் ஷார்ட், இது அதிகபட்சம் எவ்வளவு நிமிஷத்துல படிச்சு முடிச்சோம் அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ள இதை படிச்சு வச்சுக்கணும். பாருங்க, கொஸ்டின்லயே ஆப்ஷன் இருக்கும் போது நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஒர்க் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெமரி வச்சுங்க. ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு வீடியோஸ் போறோமோ அந்த வீடியோஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட ரெஃபர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, படிக்கிறது வேற, பார்க்கறது வேற. படிச்சு மெமரி பண்ணி எழுதி வச்சுங்க. ஆல் தி பெஸ்ட். வேற என்ன வீடியோ கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க.